காலையில் 7 மணிக்கு ஒரு கப் கொள்ளு வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் கூட்டு, பொடலங்காய் பொரியல், அப்புறம் ஒரு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் நவாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து 2 கொய்யா பழத்தை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா எடுத்துக்கிட்டேன். ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் வாக்கிங் போயிட்டு என்னோடய 10,000 கோல் ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அந்த கொள்ளு வாட்டரோட ரெசிபி யாருக்காவது வேணும்னா என்னோடய சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். மார்னிங் 7க்கு ஒரு கப் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ரைஸு, ஒரு எக்கு, கொஞ்சம் பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு ஒரு கொய்யாப்பழத்தோடு முடிச்சுட்டேன். அப்புறம் வாக்கிங் போயிட்டு 1000 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மார்னிங் ஒரு கப் வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து 3 இட்லி, ஒரு ஆம்லேட்டு, கொஞ்சம் முருங்கைக்கீரை, அப்புறம் ஒரு கப் சாம்பார் வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு போமோகிரானட் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து வாக்கிங் போயிட்டு என்னுடைய 1000 ஸ்டெப்ஸ் கோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே போல் பல வெயிட் லாஸ் டிப்ஸ்க்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல கொஞ்சம் லெமன் வாட்டர் வந்து குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தவரங்காய் பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னர் ஒரு 7 போல் ஒரு ஃபுல் ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் வாக்கிங் போய் என்னோட 1000 ஸ்டெப்ஸ் கோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வேணுமோ நம்ம சேனல் இருக்க போய் மறக்காமல் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கப் முருங்கைக்கீரை சூப் வந்து குடித்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, கொஞ்சம் ரைத்தா. இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம், கொஞ்சம் மாம்பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் என்னோடய ஸ்டெப்ஸ் கோல்ஸை வந்து நடந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கப் வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அப்புறம் சுண்டல், முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு கொஞ்சம், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து 3 பலாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை ரவையும் மீன் மேக்கர் கிரேவியும் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் என்னோடய ஸ்டெப்ஸ் கோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே போல் பல வெயிட் லாஸ் டிப்ஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.